கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். 102ஆம் சங்கீதம் 15-16 ஆகிய வசனங்கள். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். ஒருவேளை கோர்ட்டு கேஸு இல்லை, நான் பல இடத்துல முறையிட்டு பார்க்குறேன், எனக்கு இன்னும் பதில் வரல அப்படின்னு சொல்லி இரவு நேரத்தில் யாராவது இணைந்திருந்தால் அவர் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். நம்முடைய விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், சொத்து பிரச்சனையா இருக்கலாம், பலவிதமான ஜாதி பிரச்சனை சொல்லலாம், வாழ்க்கை பிரச்சனை சொல்லலாம், வீட்டுக்குள்ளேயே மாமியார் மருமகளுக்குள்ளே, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே, வேலைக்கு போகிற இடத்துல எத்தனையோ காரியங்கள். எந்த மாதிரி சூழ்நிலையிலே நம்ம கஷ்டப்பட்டாலும் திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல், நான் திக்கற்ற பிள்ளையா இருக்கேன், என்னை எல்லாரும் ஒடுக்குறாங்க, என்னை எல்லாரும் வேதனைப்படுத்துறாங்க, என்னை எல்லாரும் கஷ்டப்படுத்துறாங்க, நான் நொந்து போயிருக்கேன், எனக்கு நிம்மதி இல்லை, நான் எல்லாராலும் வெறுக்கப்பட்டுட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு அடுத்த ஸ்டெப்பு தெரியல. எந்த சூழ்நிலையில யார் இணைந்திருந்தாலும் சரி, ஒருவேளை வேலை இல்லாம இருக்கு, வேலைக்கு போன இடத்துல எனக்கு வேலை இல்லைங்கிறாங்க, எத்தனையோ சூழ்நிலை நம்ம சொல்ல முடியும். திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். நம்ம ஜெபத்துக்கு பதில் வரும். இன்னைக்கு இரவு நேரத்தில் செய்தி. ஒருவேளை அது இடம் பிரச்சனையா இருக்கலாம், இல்லை குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், சொத்து பிரிக்க முடியாம அளவுக்கு போராடிட்டு இருக்கோம். நிறைய காரியங்கள் போய் சொல்லி பார்ப்பாங்க, அங்கே சொல்லி பார்ப்பாங்க, இங்கே சொல்லி பார்ப்பாங்க, ஆனால் ஒன்றுமே ஒரு ஸ்டெப் கூட நவலாது. எந்த மாதிரி சூழ்நிலைனாலும் சரி, இல்லை எனக்கு யாருமே இல்லை, நான் தனியாக இருக்கேன், நான் விதவையாக இருக்கேன், நான் திக்கற்ற பிள்ளையாக இருக்கேன், நான் வெளிநாட்டில் இருக்கேன், நான் இருக்கிற இடத்துல யாருமே கூட இல்லை, நான் ஒரு அனாதை போல வாழ்கிறேன், நான் ஒரு ஹாஸ்டலில் இருக்கேன், நான் ஒரு ஹோமில் இருக்கேன், நான் ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்கேன், நான் கடனில் கஷ்டப்பட்டுட்டேன், நீ எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, என் வாழ்க்கையே கண்ணீராக இருக்கு, எனக்கு பாடு மட்டும்தான் இருக்கு, நான் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எனக்கு கடன் இருக்கு, நான் திக்கற்ற பிள்ளையா நிற்கேன், என்னை எல்லாரும் வெறுத்துட்டாங்க. எந்த மாதிரி ஒரு சூழ்நிலைனாலும் சரி, திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். மனுஷன் வேணா நம்மளை வெறுக்கலாம், ஃப்ரெண்டு வெறுக்கலாம், சொந்த பந்தங்கள் வெறுக்கலாம், கடன்ல கஷ்டப்பட்டா ஊரே வெறுக்கலாம், ஒரு வியாதி வந்தா எல்லாரும் வெறுத்துருவாங்க. எனக்கு சில ஜெபகுறிப்பு வரும்போது என்ன வியாதின்னு கேட்டிருக்கேன். எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்பட்டிருக்காங்க, கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, பலவிதமான சூழ்நிலை, எல்லாரும் வெறுத்துருவாங்க, திக்கற்ற பிள்ளையா இருப்பாங்க. ஒரு தாயார் எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்பட்டிருங்க என்கிட்ட பேசினாங்க. என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க, நான் ஒரு தனிமையில வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, இன்னொரு குடும்பத்துல கணவர் இறந்துட்டாரு, 1 கோடி ரூபா சொத்து இருக்கு, சொந்த வீடு இருக்கு, பையன் இருக்கான், மருமா இருக்கு, 2 பேரா இருக்கான், ஆனால் சொத்து ஃபுல்லா பையன் பேர் எழுதி வச்சாச்சு. ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க, ஆனால் பேச மாட்டேங்கிறாங்க.
அந்த தாய் புலம்புது, சகல செழிப்போட இருந்தேன், ஆனா இன்னைக்கு பார்த்தா என் வீட்டுக்குள்ளதான் இருக்கு, மருமக பேச மாட்டுக்கா, பேரன் பேச மாட்டுக்கான், என் பையன் பேச மாட்டுக்கான், கணவர் இறந்து போயிட்டாரு. நான் ஒரு வீட்டுல அனாதை போல நான் கண்ணீர் வடித்துட்டு இருக்கேன். எத்தனை சூழ்நிலை, பணம் கொடுத்து வராம இருக்கலாம், நகை கொடுத்து வராம இருக்கலாம், ஏமாத்தி இருக்கலாம், ஏமாந்திருக்கலாம். பலவிதமான பிரச்சனைக்கு நடுவுலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, திக்கற்றவருடைய பிள்ளை, ஒருவேளை நான் திக்கற்ற பிள்ளையா இருக்கேன், நான் திக்கற்ற பிள்ளையா தான்ப்பா இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை, சொந்த பந்தம்லாம் இருந்தா கூட நான் திக்கற்ற பிள்ளையா இருக்கேன். எந்த மாதிரி சூழ்நிலையும் சரி, திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல், ஒருவேளை கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டீங்களா, நல்ல ஆலயத்து போயிட்டு இருப்பாங்க, நல்ல தேவனை தேடிட்டு இருப்பாங்க, சர்ச்சில் போகும்போது யாரோ ஒருத்தவங்க தேவையில்லாம பேசியிருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் சர்ச்சுக்கே போகாம அப்படியே பின்தங்கின நிலைமையில போயிடுவாங்க. சில குடும்பத்துல வியாபாரத்துல நஷ்டம், கம்பெனில நஷ்டம், வேலை இல்லாம இருக்கும், வயசாயிருக்கும், திக்கற்ற பிள்ளையா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்ன தெரியாது. திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். இந்த இரவு நேரத்தில் ஒரு சின்ன பாயிண்ட் தான். நீங்க யாரெல்லாம் உங்க இதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அந்த ஜெபத்தை அங்கீகரிக்கிற தேவன். அப்ப நம்ம அவருடைய சமூகத்திலே தாழ்த்தணும். அப்பா, என்னுடைய உண்மையான சூழ்நிலை இதுதான், கர்த்தாவே உம்முடைய பாதப்படியில நான் வருகிறேன், அவ்வளவுதான். நல்ல ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் செல்போன்லாம் பார்க்காதீங்க. நைட்டு ஒருவேளை தனிமையில இருக்கிறீங்களா, இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஜெபத்தை அங்கீகரிப்பார், உங்களுடைய ஜெபத்தை அங்கீகரிப்பார். ஜெபம் பண்ணிட்டு படுத்து தூங்குங்க. நாளைக்குள்ள கருத்தை தேவன் பார்த்துக் கொள்வார். இரவு நேரத்தில் உங்க இதயத்துக்குள்ள என்ன பாரமா இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணிச்சிருங்க, தாழ்த்துங்க. கண்டிப்பா குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. எந்த குடும்பத்திலே அப்பா திக்கற்ற பிள்ளையா இருக்காங்களோ, எங்களுடைய ஜெபத்தை அங்கீகரிக்கிற தேவன், அலட்சியம் பண்ணாமல் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற தேவன், உங்க சமூகத்திலே நாங்க வருகிறோம் கர்த்தாவே, உம்முடைய பாதபடியில வருகிறோம் கர்த்தாவே. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்படணும்பா. இரவு நேரத்திலே கர்த்தர் எல்லா குடும்பத்தையும் அங்கீகரிக்கணும். கர்த்தருடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுதும் பாதுகாத்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம். இரவு நேரத்திலே எங்க வீட்டுக்குள்ளே, எங்க இதயத்துக்குள்ளே, எங்க குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் எல்லாமா இருக்கணும்பா. நீங்க மட்டும்தான் எங்களை பாதுகாக்க முடியும். உங்க ஜீவனுக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம். தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத நினைவு எதுவும் அப்பா உங்க பிள்ளைகளை தொடக்கூடாதுப்பா. வேலையடைங்க. செல்போன்ல தேவையில்லாம நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. தனி ஜோம் பண்ண, குடும்ப ஜோம் பண்ண, வேதத்தை தியானிக்க கிருபை தாங்க. நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட்டு டிரைவிங் லைன்ல இருக்காங்க, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல பலவிதமான வியாதியோடு இணைந்திருக்காங்களோ, கர்த்தருடைய கரம் தொட்டு சுகமாக்கட்டும். கர்த்தர் உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கிட்டாங்க. இறங்கும் கர்த்தாவே, மனம் இறங்கும். உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கித்தாங்க. யாரெல்லாம் எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ எல்லாம் பலவீனப்படுத்துற கிரியைகள் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறிவட்டும். கற்பத்தில் நீங்க ஜெபிறாங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளை மாசுறீங்க, டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க, நார்மல் டெலிவரி ஆக்தாங்க. திருமண தேவைக்கா ஜெபிறாங்க, எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் என்ன குறைகள் குற்றங்கள் இருக்கோ எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னித்து மறுபடியும் அவங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆசீர்வதிங்க. கடல்ல கஷ்டப்படுகிற குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க. அந்த குடும்பம் 1000 தலைமுறைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும்.
இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பமும் கர்த்தருடைய கரத்தில் அப்படின்னோம். வேலை இல்லாமல் இருக்காங்க, கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை அங்கீகரித்து வேலை தாங்கப்பா. எந்த குடும்பத்தில் திக்கற்ற பிள்ளை இருக்காங்களோ அவங்களுடைய ஜெபத்தை அங்கீகரித்து ஆசிரிங்க. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர்ல உங்களுடைய கரத்தில் அப்படின்னோம். அப்பிரோஜனமான ஊழியக்காரன் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசிரிங்க. கர்த்தரோட நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கூட இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னை ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். 9363064181 என்ற நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். என்னுடைய ஊழியருக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.